தினமொரு வசனம். யோவான் 4வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. விளக்கம். நாம் வாழும் வீடும் ஒரு ஆராதனை ஸ்தலம்தான். நாம் வேலை செய்யும் இடமும் ஒரு ஆராதனை ஸ்தலம்தான். நாம் பலரோடு தொடர்பு கொண்டு செயல்படும் சமுதாய சூழ்நிலையும் ஒரு ஆராதனை ஸ்தலம்தான். யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் தேவனை ஆராதித்தான். எப்படி? பாட்டு பாடியோ, கைத்தட்டியோ, கைகளை உயர்த்தியோ அல்ல. தேவனை அறியாத அந்த மக்கள் நடுவில் உண்மையும் தேவ பயமும் உடையவனாக வாழ்ந்து ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி உண்மையான தேவபக்தி எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தினான். அங்கே தேவன் ஆராதிக்கப்பட்டார், கனப்படுத்தப்பட்டார். பாபிலோன் அரண்மனையில் தேவாலயமோ ஜெப கூடுகை ஸ்தலமோ இருக்கவில்லை. ஆனால் அங்கே தேவன் அநேகர் நடுவில் தானியேல் வழியாக ஆராதிக்கப்பட்டார். எப்படி? ஆராதனை கூட்டம் நடத்தி அல்ல, தேவனுக்கு பிரியமான கரைப்படாத ஒரு சத்தியம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து தன்னோடு தேவன் இருப்பதை அவன் நிரூபித்தான். அங்கே உண்மையான தேவனை அறியாத அநேகர் தானியேல் நம்புகின்ற தேவன்தான் உண்மையான தேவன் என்பதை கண்டு கொண்டனர். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்றார் இயேசு. அநேகர் குடும்பத்தில் உண்மையாகவும் அன்பாகவும் இல்லை. ஆனால் ஆலய ஆராதனையில் தூள் கிளப்புவார்கள். அநேகர் வேலை செய்யும் இடத்தில் உத்தமத்தோடும் நேர்மையோடும் நியாயமாக பணி செய்வதில்லை. அங்கே நற்பண்புகள் வெளிப்படும் விதமாக செயல்படுவது இல்லை. ஆனால் ஆலய ஆராதனையிலோ அபிஷேகத்தால் நிரம்பி வழிவார்கள். அநேகர் பிறரோடு உள்ள தொடர்புகளில் நம்பத்தக்கவர்களாகவோ தாழ்மையுள்ளவர்களாகவோ அன்பு, தயவு, இரக்கம், பொறுமை உள்ளவர்களாகவோ நடந்து கொள்வது இல்லை. ஆனால் சபை கூடி ஆராதிக்கையில் அந்நிய பாஷையாலும் ஆராவார சத்தத்தாலும் அநேகரை பிரமிக்க செய்வார்கள். இது உண்மையான ஆராதனை அல்ல. இது ஒரு மேடை நிகழ்ச்சி. இது ஏறக்குறைய நடித்து காட்டுதல். வாழ்க்கை முறைகளில் கிறிஸ்துவின் பண்புகளை பிரதிபலிக்காதவர்களின் ஆலய ஆராதனை. ஆராவாரங்கள் தேவனுக்கு இறைச்சலாக இருக்குமே அன்றி மகிழ்ச்சியாயிராது. நாம் தங்கும் வீடும், நாம் பழகும் சமுதாய சூழ்நிலைகளும், பணி செய்யும் இடமும், தொழில் நடத்தும் ஸ்தலங்களும் தேவனை ஆராதிப்பதற்காக தரப்பட்ட ஆராதனை ஸ்தலங்களே என்ற வெளிப்பாடு நமக்கு அவசியம் வேண்டும். இல்லையேல் நம்முடைய சபை கூட்டங்களும் ஆலய ஆராதனைகளும் தேவனுடைய பார்வையில் அர்த்தமற்றவைகளாகவே இருக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் உம்முடைய குணநலன்களை பிரதிபலிக்கும் மனிதனாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.